BHK independent villa. Last week CM திறந்து வச்சு அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 9.5 கிலோமீட்டர்ல தான் அந்த சைட் அமைஞ்சிருக்கு. இத சுத்தி பாத்தீங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் இதுக்கு பக்கத்துல தான். இப்ப பொன்மார், நாவலூர், தாம்பரம் ஜங்ஷன், இப்ப பாரத் காலேஜ் ஜங்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் சிட்டி மாதிரி தான். இப்ப எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மழை. நம்ம இத்தனை கோடியை கொடுத்து நம்ம வீடு வாங்குறோமே, இத்தனை லட்சம் கொடுத்து நம்ம வீடு வாங்குறோமே, வீடு பத்திரமா இருக்குமா அப்படின்றது ஒரு பயம் இருந்தாலும் நம்ம கார் பத்திரமா இருக்குமான்றது ஒரு பெரிய பயமே இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. பிராண்டட் கம்பெனிங்கல்ல 2.5 crore வரைக்கும் 2 crore ஸ்டார்ட் ஆகி 2.5 crore வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. பட் அதை விட ஃபெசிலிட்டிஸ் நம்ம அதிகமாகவே கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இன்டீரியரோட சேர்த்து பண்றோம். கேட்ஸ் எல்லாமே SS கேட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாம் சேர்த்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு ஒரு எலிவேஷன் இருக்கும், அது ஒரு எலிவேஷன் இருக்கும், அது ஒரு எலிவேஷன் இருக்கும். ஒரு வீட்டுக்குமே வேரியேஷன் இருக்கும். இது உள்ள ஸ்ட்ரக்சரல் ஒன்னா இருந்தாலும் வெளியில எலிவேஷனா இருக்கட்டும், ஃபால் சீலிங்கா இருக்கட்டும், டைல்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி யூனிக்னஸா நம்ம கொடுத்துருக்கோம். வந்து DTCP அப்ரூவ்ட் 80% வரைக்கும் நம்ம ஸ்டேட் பேங்க்ல லோன் எடுக்கிறோம். இந்த மாசம் 30க்குள்ள வந்து புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு Hey Band of Brothers viewers, welcome back to our channel. இன்னைக்கு நாம 3 BHK independent villa தான் பார்க்க போறோம். இது எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேங்கடமங்கலம்ல லொகேட் ஆயிருக்கு. இன்னைக்கு EAR பில்டர்ஸோட பிரான்சிஸ் என்க்ளேவ்ங்கிற ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டோட்டலா 10 villas, அதுல 4 sold out ஆயிடுச்சு, 6 மட்டும் தான் ரிமைனிங். இதோட ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு வாங்கணும், வில்லா வாங்கணும்னு, தனி வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல உங்க லேண்ட், வில்லாஸ், பிளாட், ஷாப்ஸ் எதுவா இருக்கட்டும் எங்க சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக எட்வின் சார் இருக்காங்க. அவங்க கிட்டே ஃபுல் டீடைல்ஸ் கேட்கலாம். ஹாய் சார். ஹலோ மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்களேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேங்கடமங்கலம், அதாவது இந்த வேங்கடமங்கலம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல, வண்டலூர்ல வந்து ஒரு 8.5 கிலோமீட்டர்ல கண்டிகை ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல தான் அந்த வேங்கடமங்கலம்ன்ற சைட் இருக்கு. நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்ப நம்ம லாஸ்ட் வீக் CM திறந்து வச்சு அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 9.5 கிலோமீட்டர்ல தான் அந்த சைட் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு காரிடரை மட்டும் நம்ம சொல்லி பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இதை சுத்தி பாத்தீங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் இதுக்கு பக்கத்துல தான். இப்ப பொன்மார், நாவலூர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொன்மாருங்க இருந்து வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், நாவலூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8.5 to 9 கிலோமீட்டர்ஸ் இவ்வளவுதான் வரும். இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தாம்பரம் ஜங்ஷன், இப்ப நம்ம பாரத் காலேஜ் ஜங்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அப்படின்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் சிட்டி மாதிரி தான். அதாவது நம்ம எங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே முதலாவது இப்ப எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மழை. நம்ம இத்தனை கோடியை கொடுத்து நம்ம வீடு வாங்குறோமே, இத்தனை லட்சம் கொடுத்து நம்ம வீடு வாங்குறோமே, வீடு பத்திரமா இருக்குமா அப்படின்றது ஒரு பயம் இருந்தாலும் நம்ம கார் பத்திரமா இருக்குமான்றது ஒரு பெரிய பயமே இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. அதனால இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மழைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம சைட்ல வந்து நிக்கல. சிட்டியை ஒட்டி இப்ப நான் தாம்பரம் ஜங்ஷன்லயே வாங்கணும், மேடவாக்கம் ஜங்ஷன்லயே வாங்கணும்னா இதே வீடு இன்னைக்கு 2 கோடி வரைக்கும் விற்கிறாங்க. இதே வீடு ஒரு பிராண்டட் கம்பெனிங்கல்ல 2.5 crore வரைக்கும் 2 crore ஸ்டார்ட் ஆகி 2.5 crore வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. பட் அதை விட ஃபெசிலிட்டிஸ் நம்ம அதிகமாகவே கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இன்டீரியரோட சேர்த்து பண்றோம். கேட்ஸ் எல்லாமே SS கேட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாம் சேர்த்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் கொடுக்குறோம். நம்ம பெரிய லெவல்ல மார்ஜின் வச்சோ பெரிய லெவல்ல நம்ம ப்ராஃபிட் பண்ணல. இன்னொன்று, வீடு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமான கனவு. அந்த கனவுல வந்து நம்ம விளையாண்டுறக்கூடாது. யாரா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயம்னாலும் நமக்கு வெளியில நமக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். நம்ம கொஞ்சம் அமைதியாகிற ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய வீடு தான். நம்ம அந்த வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த வீட்டுல எல்லா விஷயமும் நம்மளுடைய சுகம், துக்கம், சந்தோஷம் எல்லாமே அதுல தான். அந்த விஷயத்துல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க எங்க ப்ராஜெக்ட் எதுலையுமே நிறைய விஷயங்கள் நம்ம யூனிக்னஸா கொடுத்துருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடு ஒரு எலிவேஷன் இருக்கும், அது ஒரு எலிவேஷன் இருக்கும், அது ஒரு எலிவேஷன் இருக்கும். ஒரு வீட்டுக்குமே வேரியேஷன் இருக்கும். இது உள்ள ஸ்ட்ரக்சரல் ஒன்னா இருந்தாலும் வெளியில எலிவேஷனா இருக்கட்டும், ஃபால் சீலிங்கா இருக்கட்டும், டைல்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி யூனிக்னஸா நம்ம கொடுத்துருக்கோம். சார் இவ்வளவு டீடைல்ஸ் சொல்லிட்டீங்க, இப்ப வீடு பார்க்கலாமா? தாராளமா வாங்க மேடம், போலாம்.
சைட்ல இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா 3.5 ஃபீட்டுக்கு மேல தான் இருக்கும். இப்போ இந்த பேஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கார் பார்க்கிங்கோட பேஸ். இந்த கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா 2.5 ஃபீட் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த வாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராயலா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம டைல்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்ம மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3 ஃபேஸ் இபி லைன் வந்துடும். 3 ஃபேஸ் இபி லைன் மோட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மோட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு சப்மர்சபிள் மோட்டர் இந்த வீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பயோசெப்டிக் டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஃபீட் வந்து நமக்கு செட் பேக் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே நேரம் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 ஃபீட் இருக்கு. அதுல 2 ஃபீட்ல வந்து ஒரு அடி நமக்கு ஒரு அடி அவங்களுக்குன்ற மாதிரி காமனா கொடுத்துருக்கோம். அது இல்லாம இப்போ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்கேஸ் எல்லாமே வந்து கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது ஸ்டீல் டோர் கொடுத்துருக்கோம், அதாவது ஷெல் டோரு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே கீ தான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 லாக் இருக்கு. 2 4 6 8 கீழே 2 மேல 2 மொத்தம் 12 லாக் வந்து இது இருக்கிறதுனால இது வந்து ஷெல் டோர்ஸ்னு சொல்லி நம்ம இது ஸ்டீல் டோர் தான் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா நம்ம எந்த திருட வந்தாலும் இதை நம்ம உடைக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ ரொம்ப கஷ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஹாலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட் எல்லா வீட்டுக்குமே நம்ம இப்படி ஒரு டிவி யூனிட் கொடுப்போம். இப்படின்னா இதே டிசைன் கிடையாது. இப்போ நம்ம பக்கத்துல கட்டுற வீட்டுக்கு இதனுடைய டிசைன் மட்டும் மாறும். டிவி யூனிட்டா இருக்கட்டும், இதனுடைய இன்டீரியர் டிசைனுமே எல்லாமே ஓரளவு மாறும் மேடம். எல்லா வீட்டுக்கும் இன்டீரியர் நீங்களே பண்ணி கொடுப்பீங்க? ஆமா, எல்லா வீட்டுக்குமே நம்ம இன்டீரியரோட தான் நம்ம கொடுக்கறது மேடம். எல்லாமே யூனிக்கா இருக்கும் ஒரே எல்லாமே. ஆமா, இந்த இப்ப நீங்க இந்த வீட்டுல பாத்துருக்கிற விஷயம் அந்த வீட்டுல இருக்காது. இதுல பார்த்த வுட் ஒர்க்கினுடைய ஃபினிஷிங் வேற, இந்த ஃபினிஷிங் வந்து அங்க வேற மாதிரி இருக்கும், வேற கலர்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலர்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபால் சீலிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுமே யூனிக்கா தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஹாலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2 வென்டிலேஷனுமே பாத்தீங்கன்னா நமக்கு சும்மா நம்ம ஃபேன் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம கதவை திறந்து வச்சாலே நல்லா காற்று வரக்கூடிய அளவுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கு. கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடுலர் கிச்சன், நம்ம எல்லாமே மாடுலர் எல்லாமே கொடுத்துறோம். இந்த மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து நம்ம கேரண்டியே கொடுக்குறோம். இந்த ஸ்டீல் எஸ்எஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் பிராண்டட் தான். இது ஒருவேளை துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு துரு பிடிச்சதுன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பண்ற அளவுக்கான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இங்க வந்து நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இதுல கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்சி கிரைண்டருக்கு அங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் இங்க கொடுத்துருக்கோம், அதுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். பிளஸ் இங்க நம்ம வாட்டர் பியூரிஃபையருக்கு இங்க நம்ம பைப்பும் கொடுத்துருக்கோம். பிளஸ் அதுக்கான ப்ரொவிஷனா நம்ம எலக்ட்ரிக்கல் பிளக் பாயிண்டும் கொடுத்துருக்கோம். நம்ம கிச்சன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கு, நல்ல வெளிச்சமா இருக்கும். பிளஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஒரு சிம்னியோட அவுட்லெட் இங்க கொடுத்துருக்கோம். நம்ம சிம்னி வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவோம். ஆமா, அதுவுமே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங்ஸ் வந்து இப்போ என்னன்னா நம்ம இது எல்லாமே பேரிவேர் பிராண்ட் தான் போட்டு கொடுக்குறோம். பேரிவேர். சரி, இப்ப ஸ்விட்சஸ் எல்லாமே சுவிட்சஸ் வந்து ஜிஎம் கொடுக்குறோம் மேடம். ஒயர் வந்து ஆர்பிட் பேலிகேப் ரெண்ட்ல கொடுக்குறோம். சுவிட்சஸ் வந்து நம்ம ஜிஎம் கொடுக்குறோம். இங்கேயும் ஒரு ஷெல்ஃப் எல்லாமே. ஆமா, இங்கேயும் நம்ம ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த ஷெல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உள்ள கடப்பாக்கை ஃபினிஷிங் கொடுத்துருப்போம். ஏன்னா நிறைய பொருட்கள் வந்து நம்ம ஈரமான பொருள்லாம் நம்ம உள்ள வைக்கும்போது கொஞ்சம் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அது ஒரு ஸ்மெல் வரும். பட் இப்ப நம்ம கல்லுல கொடுக்கும்போது அந்த ஸ்மெல் வராது. ஒரு சில விஷயங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். ஆமா, லேஃப்ட் ஸ்பேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா நிறையவே இருக்கும். இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்தது என்னன்னா, நீங்க இதோட ஹைட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூஃப் ஹைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 11 ஃபீட் கொடுத்துருப்போம். ஆமா, ரூஃப் ஹைட் பேஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, ரூஃப் ஹைட்டுமே நம்ம 11 ஃபீட் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஹால் பக்கத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இங்க ஒரு நம்ம ஒரு வாஷிங் மிஷின் இங்க கொடுத்துருக்கோம், வாஷ் பேஷன் இங்க கொடுத்துருக்கோம். இது வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், இது வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இதுக்கு கீழே கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 12க்கு 12ன்ற சைஸ்ல நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்கும். நம்ம வுட் ஒர்க் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் உட்பட ஒன்னாவே கொடுத்துருவோம். இந்த வுட் ஒர்க் எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸிங்ல எல்லாமே மேக்ஸிமம் வுட்டு தான், ஃபுல்லாவே இதுல வுட்டா கொடுத்துருக்கோம். பட் பக்கத்துல இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கல்லுல கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்குன்னு வரவங்களுக்கு இன்டீரியர் இல்லாம கேட்கறாங்க அப்படின்னா அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம கொடுத்தது எல்லாமே இன்டீரியரோட தான் கொடுத்துருக்கோம். இன்டீரியர் இல்லாம கேட்டாலும் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 விண்டோஸ் இருக்கும். இது க்ளோசிங்கா இருக்கும்,
அது ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயே சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருங்க. ஆமா, எல்லாமே சேஃப்டி கிரில்லும் அதுலயே கொடுத்துறோம் மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான பாத்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம என்னைக்கு வீடு வாங்குறாங்களோ வாங்கும் போது நம்ம இதை ரெடி பண்ணி கையில கொடுத்துருவோம். ஏன்னா வாங்கும் போது அவங்களுக்கு புதுசா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு ஃபிட்டிங்ஸ் மட்டும் நம்ம இப்ப எந்த வீட்லயுமே போடுறது இல்லை. யூஸ் பண்ணிருக்க டைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4x2 தான். 4x2 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4x2 போது நமக்கு 2x2மே காஸ்ட்லி தான். பட் அதை விட 4x2 அதோட காஸ்ட்லி, அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஹேண்ட் ரைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா யூனிக்னா ஒவ்வொரு பில்லர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பில்லர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியில இருந்து வர வைக்கிறது தான். இது பண்றவங்க இது பண்ண மாட்டாங்க. இதோடைய காஸ்ட் வந்து அடிஷ்னலா வரும். இது கொஞ்சம் ஹெவியாவே வரும். இது நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே இது நம்ம பண்ணிடுறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 கம்பி தான் எல்லா இடத்துலயுமே கொடுப்பாங்க. 4 இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி, பசங்களுடைய சேஃப்டியை பார்த்து, ஏன்னா சில பசங்க கையை உள்ள விடுவாங்க, சில பசங்க குழந்தைங்களா இருந்தா கொஞ்சம் ஏன்னா இந்த கேப் வந்து நம்ம அதிகமா இருக்கும்போது அது கொஞ்சம் நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கும். இப்போ அந்த மாதிரி பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 4 கம்பி நம்ம கொடுத்துறோம், 4 கம்பி கொடுத்துறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கிரானைட் ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டேர்கேஸ் வந்து ஃபுல்லாவே கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா மேல ஒரு லிவிங், மேல் லிவிங்க்கு நம்ம ஒரு டிவி யூனிட் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் கீழே நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இது வந்து அதில் இருக்காது. ஒவ்வொன்றுமே வந்து ஒரு யூனிக்னஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கான கலருமே நம்ம மாற்றி தான் கொடுத்துருக்கோம். இங்கேயும் நம்ம ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். இங்க விண்டோஸும் இருக்கு. இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான விண்டோவும் இருக்கு. நீங்க தொடர்ந்து விண்டோஸ்லயே மஸ்கிட்டோ நெட்ஸ், ஆமா மஸ்கிட்டோ நெட்ஸும் நம்ம எல்லாத்துலயுமே கொடுத்துருக்கோம் மேடம். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இதுவுமே மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான். 12x 12 கீழே இருக்கிற அதே சைஸ் தான். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வுட் ஒர்க் எல்லாமே நம்ம இந்த லெவல்ல தான் கொடுத்துருக்கோம். நம்ம எதுவும் காம்பாக்டா பண்ணல, நல்லா ரிச்சா தான் ஸ்பேசியஸாவும் பண்ணியிருக்கோம். பிளஸ் கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ கோட் ஷூட் போடுற மாதிரி இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இதுல கோட் ஷூட் போடுற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஹேங்கர்ஸ் போடுறது, ஆமா ஹேங்கர்ஸ், சாரீஸ் இங்க போடலாம், அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்பேசியஸ் ரெஸ்ட் ரூம் தான். இதோடைய இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் ஹைட்க்கு நம்ம டைல்ஸ் கொடுத்துருவோம். மோஸ்ட்லி 7 ஃபீட் தான் போடுவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 7 ஃபீட்ன்றது இல்லை, இருக்கிற ஃபுல் ஹைட் ரூஃப் ஹைட்டுக்குமே நம்ம கொடுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற 3வது பெட்ரூம், இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா 13x 13 சைஸ்ல இருக்கு. இது வந்து இங்கேயும் அதே தான் வுட் ஒர்க்கு எல்லாமே, எல்லா ரூம்லையுமே வந்து நம்ம வுட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லா ரூம்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் விண்டோவுமே உங்களுக்கு எல்லா பெட்ரூம் எல்லாத்துலயுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் மேல வாட்ரூமும் கொடுத்துருக்கோம். பிளஸ் ஃபால் சீலிங். இந்த வுட்டுக்கு எல்லாமே 10 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். 10 இயர்ஸ் நம்ம வாரண்டியும் கொடுக்குறோம். இது ஒரு 3வது பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதோட டைல்ஸுமே வந்து நம்ம கொஞ்சம் யூனிக்கா ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே நம்ம ஒவ்வொரு கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்கு ஒரு கலர், அந்த பாத்ரூம் ஒரு கலர். ஏன்னா ஒரே கலரை எல்லா பாத்ரூமுக்கும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆமா, பார்த்தாலே தெரியுது டிஃபரெண்ட் டைல்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. நம்ம நல்ல காத்து வரும். அதே நேரம் நம்ம மேல இருந்தோம் அப்படின்னாலும் கீழே யாராவது வந்திருக்காங்க நம்ம போய் பார்க்கணும்னா இங்க இருந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். ரோடு எத்தனை ஃபீட் சார்? இது ரோடு வந்து 20 ஃபீட் ரோடு மேடம். 20 ஃபீட் ரோடு. ஆமா, ரெண்டு பக்கமுமே 20 ஃபீட் ரோடு தான் சார். இந்த வீடெல்லாம் எப்படி, என்ன அப்ரூவ்டு? இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு மேடம். டிடிசிபி அப்ரூவ்டு சார். இந்த இப்போ 6 வீடு இருக்குன்னு சொன்னீங்க, இது எல்லாமே எந்த ஃபேசிங்ல வருது? ஆக்சுவலா இப்போ நம்ம அவைலபிள் ஃபேசிங் வந்து ஈஸ்ட் அண்ட் சவுத் தான். நார்த் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்மள்ட்ட நார்த் சவுத் ஈஸ்ட் 3 இருந்தது. அதுல இப்போ ஈஸ்டும் சவுத்தும் தான் இருக்கு. ஆமா, டோட்டலா 6 வில்லாஸ் இருக்கு. 6 வில்லாஸ் இருக்கு சார். இப்போ எல்லார்கிட்டயே ரெடி கேஷ் இருக்காது. சோ இப்போ லோன் எடுக்கணும்னா எப்படி நீங்களே அரேஞ்ச் பண்ணுவீங்க? அது நாமளே பண்ணி கொடுத்துறோம் மேடம். எவ்வளவு % வரைக்கும் லோன் கொடுப்பீங்க? 80% வரைக்கும் நம்ம ஸ்டேட் பேங்க்ல லோன் எடுப்பாங்க மேடம். ஸ்டேட் பேங்க்ல இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட் பேங்க்ல ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கோம். அப்ரூவல் இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு ஓகே, வீடு ஓகே அப்படின்னா 20% நீங்க பே பண்ணா போதும். மீதி வந்து நம்ம ஸ்டேட் பேங்க்ல லோன் எடுத்து கொடுத்துறோம். சரி சார், 20% சொன்னீங்க. இப்போ இதோட பிரைஸ் எவ்வளவு வரும்? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 85 lakhs வருது மேடம். 85 lakhs. சரி, இதோட லேண்ட் ஏரியா எவ்வளவு வரும்? பில்டப் எவ்வளவு வரும்? லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா வேவர் சைஸ்ல இருக்கு மேடம். 840 பிளாட் ஏரியா, 1700 கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஈஸ்ட் ஃபேசிங்ல. சவுத் ஃபேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1100 வரைக்கும் வேவர் சைஸ்ல இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 1800 கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்.
பில்டப் வந்து 1800 ஆமா, ரெண்டு வீடு 1800 பில்டப் வரும். இன்னொரு ரெண்டு வீடு வந்து பாத்தீங்கன்னா 2000 பில்டப் வரும். ஓகே, அப்ப ஸ்டார்டிங் ரேட் 85 lakhs. 85 to 95 lakhs வரைக்கும் இருக்கு மேடம். சோ பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ்டா இல்ல நெகோஷியபிளா? நெகோஷியபிள் தான் மேடம். நெகோஷியபிள் தான். சோ இப்ப தண்ணி எல்லாம் எப்படி, எத்தனை ஃபீட்ல தண்ணி கிடைக்கும்? இங்க ஒரு 20 அடியில தண்ணி இருக்கு மேடம். 20 அடியில தண்ணி இருக்கும். அதாவது நம்ம 150 அடி ஒவ்வொரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் போர்வெல் கொடுத்துருக்கோம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையே இல்ல. மழை டைம்ல தண்ணி நிக்காது. மழை டைம்ல நீங்க தண்ணி நிக்காது. அதுக்கான விட்னஸ் வேணா எங்க சேனல்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தாராளமா தெரியும். மூணு பெட்ரூம்ஸ் இருக்கு. மூணுமே நீங்க பாத் அட்டாச் கொடுத்துருக்கீங்க. ஆமா, மூணுமே பாத் அட்டாச் தான் மேடம். 2 ஹால் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடி தான். மொட்டை மாடியோட டெரஸ் தான் போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க நம்ம ஒரு சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே வெளிச்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இங்க நம்ம ஒரு சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். பிளஸ் லைட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டைல்ஸும் பாத்தீங்கன்னா அனுஜ் தான் கொடுத்துருக்கோம். கூல் ரூஃப் டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பிளஸ் இங்க எல்லா ஃபினிஷிங்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபினிஷிங் வந்து எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. இது நம்ம கொடுக்குற எல்லா பில்டிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம எஸ்எஸ்ல இது வந்து கிரில்லா வந்து தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எஸ்எஸ்ல கொடுத்து பிளஸ் வந்து மேலையுமே வந்து கொஞ்சம் இதுலயும் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். சார், இவ்வளவு நேரமா நம்மள பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான் மேடம். அதாவது நம்ம வீடு அப்படிங்கிறது கனவு, ஆசை, இது எல்லாம் தாண்டி நாம எங்க இன்வெஸ்ட் பண்றோம், அந்த பொருளுடைய தரம் என்ன, எந்த சூழ்நிலையிலும் அது எந்த பாதிப்பையும் சந்திக்காத ஒரு இடமா இருந்தா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க இடம் சேஃப்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வருஷத்துல ஒரு மாசம் நம்ம எல்லா கஷ்டத்தையும் நம்ம படணும், இத்தனை கோடி கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா கொடுத்து நம்ம ஒரு வீட்டை வாங்கிட்டு இதெல்லாம் படணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சைட்ல இல்லை. ஒரு 85 லட்சத்துல இந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸோட, இந்த அளவுக்கு இன்டீரியரோட, எந்த ஒரு அதாவது நம்ம வெளியே கம்பேர் பண்றதுக்கு நான் பண்ணவே கூடாது. பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ணும்போது எங்களையும் நீங்க கவனிச்சு எங்க சைட்டை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதனுடைய மதிப்பும் தரமும் தெளிவா தெரிய வரும். நம்ம சைட் எந்த அளவுக்கு பெஸ்ட்னு பார்த்துட்டீங்கன்னா சீக்கிரமாவே புக் பண்ணிடுவீங்க. சார், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரி ஆஃபர்ஸ் வச்சிருக்கீங்க? அதாவது இந்த மாசம் 30க்குள்ள வந்து புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ஒரு 5 கிராம் கோல்டு காயின் நம்ம ஆஃபரா கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா கிடைக்குது. அதுவும் ஜஸ்ட் 85 lakhs தான் ஸ்டார்டிங். ஜனவரி 31st வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கு. புக் பண்றதுக்கான நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுது. நோ ப்ரோக்கரேஜ், எல்லாமே டைரக்ட் பில்டர்ஸோட நம்பர் தான். ஸோ நீங்க டைரக்டா அவங்கள கால் பண்ணுங்க, டைரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல லொகேஷன்ல இருக்கு. மழை பெஞ்சு கூட தண்ணி நிக்கலாம், அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. அந்த கோல்டு காயினை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க, டைரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்ஸே பண்ணாம சடனா கால் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் நஃபிசி சைனிங் ஆஃப்.